ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு அவர் சேனல் ராக்கி மஞ்சு. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நம்ம வீட்டில் கூழ் ஊற்றுற வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்னா, மார்னிங் சுடு தண்ணிலாம் ரெடி ஆகிட்டுருக்கு. காலையில் ஒரு 7 மணி இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போது ஒரு வீடியோ எடுத்துடலாம் சொல்லிவிட்டு வெளியே எடுத்துகிட்ருக்கேன். நாங்கள் எப்போவுமே அம்மா வீட்டுக்கு போனால் அரை மணி நேரம் தூங்கிட்டு தான் இருப்போம். சரி, சாமி கும்பிடுன்னு சொல்லிவிட்டு எல்லோரும் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்துட்டோம். இப்போ என்ன வேலை நடக்குதுன்னா, கீரை பொரியல்லாம் பண்ணுவாங்களா, அதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. பொரியல் பண்ணுறதுக்கு இந்த கீரைலாம் உருவி போட்டுட்ருக்காங்க. நெக்ஸ்ட்டு பூஜை ரூம்கிட்ட இந்த தோரணம் கட்டுறது, அதெல்லாம் நம்ம ஆட்கள்லாம் கட்டிகிட்ருக்காங்க. பசங்களுக்கு அஸ்யூஷுவல் என்ன வேலை, ஜாலியாக விளையாடணும். இங்கே நம்ம ராக்கி பாய் என்ன பண்ணுறாரு, தோரணம் கட்டிகிட்ருக்காரு. இந்த வீட்டில் ஜென்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சமைக்கிற பக்கம்லாம் வரமாட்டாங்க. என்னென்னா, இந்த சின்ன சின்ன வேலை தான், இந்த தோரணம் கட்டுறது, அந்த வேலை இந்த வேலை, இதை மட்டும் தான் பார்ப்பாங்க. வெளி வேலை தான் பார்ப்பாங்க. அதை தான் பார்த்துட்ருக்காரு இவர். இங்கே என்ன ரெடி ஆகிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கருவாட்டு குழம்பு. கூழ் ஊற்றுறதுன்னு சொன்னாலே ஸ்பெஷல் கருவாட்டு குழம்பு தான். அதை தான் பண்ணிகிட்ருக்காங்க. வெளியே அடுப்புலேயே பண்ணிகிட்ருக்காங்க. நெக்ஸ்ட் என்னென்னா, குளிச்சாச்சு. என்னன்னா, சாமி படத்துக்கு பூவெல்லாம் போட்டுட்ருக்கேன். அந்த மாதிரி சின்ன சின்ன வேலை தான் நம்ம செய்வோம். பெரிய வேலைலாம் செஞ்சால் நம்ம சொதப்பிடுவோம். அதனால் சாமி படத்துக்கு பூலாம் போட்டுட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம பாப்பாவும் ரெடி ஆகிட்டா. ரெடி ஆகிட்டு நான் அந்த அம்மா நிற்கிறாங்க. வீட்டில் எல்லாருமே ரெடி ஆகிட்டாங்க. ஆல்மோஸ்ட் வேலைலாம் முடிஞ்சிருச்சு. விளக்கெல்லாம் ஏற்றியாச்சு. கூழ் ரெடி. கூழை கரைச்சி வச்சுட்டாங்க. இங்கே நம்ம ராக்கி பாய் ரெடி ஆகிட்ருக்காரு. நம்மலாம் ரெடி ஆகிட்ட பிறகு தான் அவங்க லாஸ்ட்டாக ரெடி ஆவாங்க. ஏன்னா நம்ம ரெடி ஆகிறது தான் கொஞ்சம் லேட் ஆகும். நம்மளும் ரெடி ஆயாச்சு. பின்னாடி ஒருத்தி வீடியோ எடுத்துகிட்ருக்கா ரெடி ஆகிறத. அவ்வளோதான். ஆடி மாதம்னாலே எல்லாம் இந்த மஞ்சள் புடவை, சிகப்பு புடவை தான் கட்டுவாங்க. அதேமாதிரி நம்மளும் கட்டியாச்சு. மஞ்சள் புடவை கட்டியாச்சு. பக்தி மூடு இருக்கும். அப்போ தான் நம்மளும் ரெடி ஆயாச்சு. ரெடி ஆகிட்டு சரி வாங்க சாமி கும்பலாம் சொல்லிட்டு கூப்பிட்டுட்ருக்காங்க. நான், என்னோடய பையன், இவர் எப்போயோ ரெடி ஆகிட்டார். எப்படி இருக்குது சொல்லுங்கள் என்னோடய சேரீ. அவ்வளோதான். எல்லா திங்ஸும் எடுத்துகிட்டு போய் வைக்கிறாங்க. இங்கே எங்கள் அப்பா தான் படையெல்லாம் போட்டுட்ருக்காரு. இங்கே உள்ளே அம்மாவும் பெரியம்மாவும் படையல் போட்டுட்ருக்காங்க. சாமிக்கு உள்ளேயும் படைச்சிட்டு வெளியே போயிட்டு கூழ் ஊற்றணும். உள்ளே என்னென்ன செஞ்சாங்களோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு உள்ளே முதல்ல இவங்க இலை போட்டு படைச்சிட்ருக்காங்க. கூழ், அப்புறம் பொரியல், கொழுக்கட்டை அதெல்லாம் வச்சு சாதமும் வைப்பாங்க. சாதமும் வச்சு குழம்பும் வைப்பாங்க. குழம்பு எடுத்துகிட்டு குழம்பும் வச்சு ஊற்றி அது படையல் போட்டு வெளியவும் போய் படையல் போடணும். நாங்கள் ரெடி ஆகிட்டோம். ரெடி ஆகிட்டு சும்மா ஃபோட்டோ எடுக்க சொன்னார். நான் பாட்டு வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். வெளியே ஜன்னலில் கிளார் நிறைய அடிக்குது, அதனால் எடுக்க முடியல. சும்மா வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு நாங்கள் போயிட்டோம். இதான் வெளியே படையல் போட்டது. எப்படி இருக்குது? கூழ் ஊற்ற எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு கூழ் ஊற்ற போகிறாங்க. ஒருத்தராக சாமி கும்பிட்டு அப்புறம் தான் கூழ் ஊற்றுவாங்க. நம்ம ராக்கி பாய் சாமி கும்பிட்றாரு. நிறைய பேர் சாமி கும்பிட்டாங்க. நான் எல்லாத்தையும் வீடியோ எடுக்கலை. சரி நம்மளாம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒருத்தராக எடுத்துகிட்ருக்கேன். நம்ம வீட்டு வெளியே தான். சின்ன தூங்கிச்சா? சரி கூட கற்பூரம் இவங்களும் சாமி கும்பிட்டாங்க. சாமி கும்பிட்டு ஏதோ போய் விளையாடிட்டுருக்காங்க. இப்போ என்ன வேலை நடக்குதுன்னா, சமையல் வேலை தான். சாமி கும்பிட்டாச்சு. இப்போ அடுத்து சாமிக்கு நைட் ஈவினிங்கில் படையல் போடுவாங்க. அந்த படையலுக்கு தான் இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கோம். நான்வெஜ் தான்.
என்னென்னா சிக்கன் குழம்பு தான் வைக்கிறாங்க. அதுக்கு தான் இப்போ நான் வெங்காயம் வதக்கி விட்டுட்ருக்கேன். சும்மா இந்த மாதிரி பட்டி டிங்கரிங் வேலை தான் பார்ப்பேன். இந்த வெங்காயத்தை வதக்கி விடுறது, தக்காளி வதக்கி விடுறது, இந்த மாதிரி வேலை தான் சின்ன வேலை தான் நான் பார்ப்பேன். அதை தான் அவள் பண்ணிகிட்ருந்தேன். அதுக்கே அவங்க வந்து நீ சும்மா தான் நீ நின்றுட்டுருப்ப, நீ போய் வேறு எதனா வேலை பாருங்கள் என்னை கிண்டல் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் சும்மா வதக்கி விட்டு என்னோடய வேலை முடிச்சுட்டு வந்தாச்சு. ராக்கி பாய் என்ன பண்ணுறாருன்னா அவரோட வேலை முடிஞ்சிச்சு சொல்லிட்டு பசங்க கூட கோலி ஆடிட்டுருக்காரு. சின்ன குழந்த மாதிரி போய் கோலி ஆடிட்டுருக்காரு பாருங்கள். ஃபைனலாக எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இலை போட்டாச்சு. இலை போட்டு இந்த மாதிரி சாமிக்கு படையல் போட்டாச்சு. எல்லாம் குக் பண்ணது எல்லாமே என்னால் வீடியோ எடுக்க முடியல, நிறைய பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி போயிட்டு அதெல்லாம் எடுத்துகிட்டு இருக்க முடியல. அதனால் வந்து மொத்தமாக எல்லாமே செஞ்சாச்சு. சிக்கன், மீன் வறுவல், முட்டை, வடை, கீரை பொரியல், கருவாட்டு குழம்பு எல்லாமே வச்சு சாமிக்கு வந்து படையல் போட்டாச்சு. படையல் போட்டு சாமி கும்பிட்டு எல்லாத்தையும் சாப்பிட்டாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.